அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்போ நம்ம போன காணொளியில் சுருக்கமாக என்ன பார்த்தோம் சொன்னால், எப்படி ஸ்கூலில் நிறைய பாடங்கள் மனிதனுடைய இயற்கையான ஃபித்ரியான அந்த பண்புகளை வச்சு நிறைய சப்ஜெக்டுகள் உருவாக்கியிருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஃபித்ரியான மனிதனுடைய இயல்பான குணங்களை வச்சு அதை அடிப்படையாக வச்சு சில சட்டங்களை அமைச்சு உருவாக்கப்பட்ட ஒரு ஃபித்ரியான இல்மு தான் மந்திக்க தவிர அது ஒரு தனிப்பட்ட இல்மு இல்லை என்பதை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அதனுடைய ஹவாலா பார்த்தீங்கன்னு சொன்னால், குத்துபியுடைய ஷரஹாக இருக்கக்கூடிய அஷ்ரஃபுல் குத்துபி இமாம் அபுல் ஹசன் ரஹிமுல்லா எழுதின அஷ்ரஃபுல் குத்துபியுடைய ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ததுவீனுல் மந்திக் என்ற அந்த தலைப்பு கீழே ஹதரத் அவங்க சுருக்கமாக மிக சுருக்கமாக எழுதியிருக்கிறாங்க. அதை தான் நான் கொஞ்சம் தெளிவாக விளக்க உரையை சொல்லி கொடுத்தேன். இப்போ அதுக்கடுத்து நம்ம ததுவீனுல் மந்திக், ததுவீனு இல்முல் மந்திக் எப்படி உருவானது, அது ஆரம்பத்தில் எந்த மொழியில் இருந்தது, அது அதற்கு பிறகு ஏன் அரபி மொழியில் மாற்றப்பட்டது அப்படின்ற விஷயத்தை, ஏன் முஸ்லீம் சமுதாயம் இந்த இல்முல் மந்திக்கையை அணுகுனாங்க என்ற விஷயத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த காணொலியில் பார்ப்போம். ஆரம்பமாக நம்ம பார்த்தோம் சொன்னால், முத்தஹக்கீங்கள் அவங்க சொல்லக்கூடிய கருத்து, மந்திக் என்பது ஆரம்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷான்ஹு தஆலா நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தங்களுடைய முஹாலிஃபீன்களுக்கு, அதாவது தங்களுடைய ஆப்போசிட் டீமுக்கு ஹக்கை காயமாக்குவதற்காக ஒரு முஅஜிஸத்தன் கொடுத்த ஒரு இல்மு தான் அந்த இல்முல் மந்திக் அப்படின்னு சொல்லி முத்தஹக்கிகீன்கள் கூறுகிறார்கள். அந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடுத்து இந்த இல்முல் மந்திக்க கிரேக்கர்கள், யூனானி, அஹ்லுல் யூனான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த இல்முல் மந்திக்க நன்கு கற்று தங்களுடைய வாரிஸ்தார்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் கிரேக்கர்களில் இந்த இல்முல் மந்திக்கில் எதுவும் ரொம்ப தேர்ச்சி பெற்ற பல நபர்கள் உருவானாங்க. அந்த அடிப்படையில் தான் பைத்தாகோரஸ், அதாவது பைத்தாகோரஸ்ன்னு சொல்லி இப்போ நம்ம சொல்லக்கூடிய நபர், அவங்க ஒரு கீழ்ப்படி, அவங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தலாமீதில் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைத்தாகோரஸுடைய தில்மீதில் ஒருத்தவங்க. அதே மாதிரி பார்த்தா பிளாட்டூன் அவங்களும் இந்த கிரேக்கரில் ஒரு தேர்ச்சி பெற்ற இந்த இல்முல் மந்திக்கில் தேர்ச்சி பெற்ற நபர்கள். இப்படி பல நபர்கள் இந்த கிரேக்கர்களில் பல நபர்கள் இல்முல் மந்திக்கில் தேர்ச்சி பெற்றவர்களாக விளங்கினாலும், ஆனால் இந்த இல்முல் மந்திக்கில் 2 நபர்கள் ரொம்ப மஷ்ஹூரான நபர்கள். ஒருத்தவங்க யாரும் சொன்னால் அவங்களுக்கு அது முஅல்லிமுல் அவ்வல்னு சொல்லப்படும். இன்னொரு நபர் முஅல்லிமுல் சானி. அது முஅல்லிமுல் அவ்வல் யாருன்னு சொன்னால் அரிஸ்டாட்டாலிஸ், அதாவது அரிஸ்டாட்டல் அவங்களுக்கு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த அரிஸ்டாட்டலுக்கு தான் இந்த இல்முல் மந்திக்கில் அது முஅல்லிமுல் அவ்வல்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், ஏன்னா அவ்வலு ஷஹ்ஸின் காம பிவதஇல் கவாஇதில் அஸாஸிய்யா லிஇல்மில் மந்திகி பிதரீகத்தின் முரத்தபத்தின் வ முனவ்வமத்தின். அதாவது இந்த இல்முல் மந்திக்குன்னு ஒரு காயிதாவை வச்சு ஒரு தர்தீபாக ஒரு கிதாப் வடிவத்தில்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இந்த இல்முல் மந்திக்கை முதல்ல ஒரு உண்டாக்குனது ஒரு மூஜித் யாருன்னு சொன்னால் இந்த அரிஸ்டாட்டில் தான். இவங்க அந்த இல்முல் மந்திக்கில் அவங்க எழுதின கிதாபுடைய பேர் அவுர்கானூன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் ஆர்கனூன் அப்படின்னு சொல்லப்படுது. இது அவங்க இல்முல் மந்திக்கில் எழுதின கிதாபுடைய பேராக இருக்கும். அதில் இந்த இல்முல் மந்திக்கு தேவையான கியாஸ், அதாவது சட்டங்களே அவங்க என்ன பண்ணாங்கன்னா காயிதாக்கள், அந்த கியாஸுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் அதை அமைச்சாங்க. இந்த அரிஸ்டாட்டில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறப்பதற்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இவங்க வாழ்ந்தாங்க. இவங்க அஃப்லாத்தூன் அவங்களுடைய தில்மீதாகவும், இஸ்கந்தருல் அக்பர், அதாவது குரானில் வரக்கூடிய அந்த இஸ்கந்தர் அல்ல, இன்னொரு இஸ்கந்தருல் அக்பருடைய என்ன இருந்தாங்கன்னா முஅல்லிமாக இருந்தாங்க. இப்போ வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயத்துடைய ஹவாலா என்னன்னு சொன்னால், மிர்காத்துடைய ஷரஹான அத்தக்ரீராத்து அலல் மிர்காத் அப்படின்னு சொல்லி முஹம்மது அஷ்ரஃப் ரஹிமுல்லா அவங்களுடைய அத்தக்ரீராத்து அலல் மிர்காத்துடைய கிதாபுல ஆரம்பத்தில் ததுவீனில் இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க.
சரி. இப்ப இந்த கிரேக்க மொழியில இருந்த இந்த மந்திக்குடைய கல்வியில எதற்காக வேண்டி அரபி மொழியில மாற்றப்பட்டது? அது யாரு முதல்ல மாத்துனா அப்படின்ற விஷயத்த பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப பொதுவா ஒரு விஷயத்த நம்ம விளங்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் தஆலா மொ குர்ஆன் என்ற ஒரு மாபெரும் முஅ்ஜிஸாவ கொண்டு என்ன பண்ணான்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன பண்ணான்னா, அனுப்புனான். அந்த முஅ்ஜிஸாவான அந்த குர்ஆன் அது கலாமுல்லாஹ்வா இருக்கு. அதுதான் அஜல்லு வ அலா ஆ ஃபீ குல்லி இல்மின் வ ஃபன்னின். எல்லா இல்மிலையும், எல்லா ஃபன்னிலையும் அது ரொம்ப அலாவான, ரொம்ப அஜல்லான, ரொம்ப உயர்ந்த ஒரு கிதாப்னு சொன்னா அது குர்ஆன் தான். அது எல்லா திபியான லிகுல்லி ஷை, எல்லா வஸ்துவையும் விளக்கக்கூடிய, எல்லா ஏ டு இசட் எல்லாத்தையுமே முற்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு கிதாப் தான் குர்ஆனாக இருக்கும். இந்த குர்ஆன அரபுகளும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த குர்ஆனை கபூல் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்பற்றுறாங்க. ஆனா கர்னே சானி 2ஆம் நூற்றாண்டுகள் அப்பாசியாவுடைய அவங்களுடைய ஹிலாஃபத்தில் இஸ்லாம் என்பது இன்திஷாராகி அது வியாபிச்சு அது உலகம் முழுவதும் பரவக்கூடிய அந்த காலகட்டத்தில் இஸ்லாம் இந்த கிரேக்கர்கள் அஹ்லுல் யூனான் அவங்கள்ட்டே இந்த இஸ்லாம் சென்றடையுது. ஆனால் அந்த கிரேக்கர்கள் அரபுகளை போல அல்ல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிரேக்கர்களில் தான் யார் இந்த அரிஸ்டாத்தாலிஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃப்லாத்தூனு, சக்ராத்து, ஃபைசாகோரஸ் போன்ற பெரும் பெரும் அறிஞர்கள் அந்த கிரேக்கர்கள் வந்தனால அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மந்திக் அக்குலு சார்ந்து தான் அவங்க அணுகுவாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதையுமே கபூல் செய்வாங்க. அப்போ குர்ஆனை அவங்க வந்தபொழுது அவங்க குர்ஆனை என்ன பண்ணான்னு சொன்னால் அவங்க எடுத்தோன்னே அவங்க பின்பற்றலை. அவங்களும் அந்த அஃப்லாத்தூன் மாதிரி, அதே மாதிரி அரிஸ்தாத்திலிஸ் மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க சொன்னால் அது ஒரு அக்குல் சார்ந்து அவங்க தலீலுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால தான் முஸ்லீம்கள் இந்த இல்முல் மந்திக் என்ன பண்ணாங்க சொன்னால் அது படிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னு சொன்னால் இன்னல் ஹதீத பில் ஹதீத் யுஃப்லஹு அப்படின்னு சொல்லக்கூடிய முல்லை முள்ளால் தான் எடுக்கப்படும் அப்படின்ற கருத்து கொண்டுள்ள இந்த பழமொழிக்கு இணங்க அவங்க என்ன பண்ணாங்க சொன்னால் மந்திக் அடிப்படையிலே நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணான்னு சொன்னால் தீனுல் இஸ்லாமை எத்தி வைப்போம். அந்த அடிப்படையில் அவங்க நம்ம தாவா செய்வோம், அவங்க முனாதரா செய்வோம் அடிப்படையில் முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்க சொன்னால் இந்த இல்முல் மந்திக்கை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த தேவையை நம்ம நிறைவேற்றுவதற்காக கிரேக்க மொழியிலிருந்து அந்த மந்திக்கை அரபி மொழியில் தர்ஜுமா செய்வதற்காக வேண்டி அந்த அப்பாசியாவுடைய அந்த கர்னே சாலிஸில் அந்த அப்பாசியாவுடைய ஹிலாஃபத்தில் வாழ்ந்த ஹலீஃபா மஅ்மூன் ரஷீத் அவங்க யாக்கூப் பின் இஸ்ஹாக் அல் கிந்தி என்பவர்கிட்ட இந்த ஃபன்னுல் மந்திக்க கிரேக்க மொழியிலிருந்து அரபி மொழிக்கு தர்ஜுமா செய்ய சொன்னாங்க. அவங்க தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க சொன்னால் இந்த கிரேக்க மொழியிலிருந்து அரபி மொழியின் பக்கம் என்ன பண்ண சொன்னால் இந்த ஃபன்னுல் மந்திக்க தர்ஜுமா செய்கிறாங்க. அப்போ இந்த ஃபன்னில் இந்த இல்முல் மந்திக்கில் தஸ்னீஃப் அவங்க தஸ்னீஃப் செஞ்ச முதல் ரிசாலத் என்னன்னு சொன்னால் அது பேர் ஈசா ஊஜி அப்படின்னு சொல்லப்படுது. அதில் கிந்தி மந்திக்குரிய உசூல்களையும் அதே மாதிரி அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க சொன்னால் தர்த்தீபாக ஆக்கினாங்க. அதுக்கு பின்னாடி தான் அபு நஸ்ர் அல் ஃபாராபி, அதாவது நான் ஏற்கனவே சொன்னல முஅல்லிமுல் அவ்வல் ஒன்று இருக்காங்க, அல் முஅல்லிமு சானி ஒன்று இருக்காங்க. அந்த அல் முஅல்லிமு சானி தான் சொன்னால் அபு நஸ்ர் அல் ஃபாராபி. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஏன் அவங்களுக்கு அது முஅல்லிமு சானி ஏன்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்க தான் முதல்ல அந்த அரிஸ்தோ எழுதுகிற அந்த கிதாபை ஷரஹ் செஞ்சு அதை இஸ்லாமோட அடிப்படையில் ஃபுல்லாத்தையும் கோர்வை செஞ்சது யாருன்னு சொன்னால் அந்த அபு நஸ்ர் அல் ஃபாராபி தான். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்க அல் முஅல்லிமு சானி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அதுக்கடுத்து ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த ஃபன்னை மறுபடியும் என்ன பண்ணாங்க சொன்னால்
அபு அலி சீனா ரஹிமுல்லா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஃபன்னுல் மந்திக் எடுத்துட்டு அவங்க அரிஸ்தோ எழுதின அந்த இதை விட அதிகப்படியாக அந்த ஷக்கில்களில் எல்லாம் உருவாக்குனது யாருன்னு சொன்னால் அபு அலி சீனா ரஹிமுல்லா அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாத்துக்கும் கடுத்து அபு ஹாமித் அல் கசாலி அவங்க என்ன பண்ணாங்க ரஹிமுல்லா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த இல்முல் மந்திக்கு ஈடுபட்டு அதை கசாலி இமாம் இந்த மந்திக்கு ஈடுபட்டு இதை வந்து இன்னும் ரொம்ப அழாவான தரஜாக்கு என்ன பண்ணாங்கன்னா உயர்த்தி கொண்டு போனாங்க. எந்த அளவுக்குன்னா இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, மல்லம் யரிஃப் அல் மந்திக ஃபலா திக்கத லஹு ஃபில் உலூமி அஸலா. யாருக்கு வந்து மந்திக்கே தெரியலையோ அவனுக்கு என்னன்னா இல்முல வந்து ஒரு சிக்கத்தே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் மந்திக் என்பது ஃபர்து கிஃபாயா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் தொட்டும் என்ன ரிவாயை செய்யப்படுதுன்னு சொன்னால் இது ஃபர்து ஐன் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்போ இந்த நான் சொன்னக்கூடிய இந்த கருத்து இருக்குல்ல, அதாவது இந்த ஏன் முஸ்லீம்கள் வந்து ஃபன்னுல் மந்திக்கை வந்து கிரேக்க மொழியிலேருந்து அரபி மொழியின் பக்கம் ஏன் மாற்றினாங்க, அது வந்து முதல்ல வந்து மாற்றினது யாக்கூபு பின் இஸ்ஹாக் அல் கிந்தினா, அதை வந்து தீனுல் இஸ்லாமில் பக்கம் அந்த அடிப்படையில் கொண்டு வந்தது அபு நஸ்ர் ஃபாராபி தான். அவர் தான் முஅல்லிமு சானி அப்படின்னு சொன்னேன். இந்த எல்லா விஷயங்களும் எங்கே இருக்குன்னு சொன்னால் கஷ்ஃபு துனூன் அன் அசாமி அல் குத்துபி வல் ஃபுனூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிதாபில் இருப்பதாக அல் கிஸ்தாஸ் என்ற கிதாபில் இமாம் ஹலீல் அஹ்மது கீரனுடைய அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த இதை வந்து எழுதியிருக்கிறாங்க. கிஸ்தாஸ் என்ற கிதாபில் இதை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இங்கே எழுதியிருக்கிறாங்க. சரி, இதுக்கடுத்து இந்த மந்திக்கு வந்து யார் இமாம் கசாலிமா அவங்க வந்து இந்த அளவுக்கு அதை ஈடுபடுத்தி அதை வந்து உயர்த்தியதுக்கு பின்னாடியும் கூட என்ன ஆச்சுன்னு சொன்னால் மறுபடியும் மந்திக்கு வந்து என்ன ஒரு மந்திக்கு வந்து இன்ஹிஃபா ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது என்ன சொன்னாங்கன்னா மந்திக் என்பது அது ஒரு மௌஹூமாத்து மதுனூனாத்து ஒரு வஹுமு மீது அது அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க நினச்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுவாங்கல்ல, குல் ஹல் இந்தக்கும் மின் இல்மின் ஃபதுஹ்ரிஜூஹு லனா இன் தத்தபிஊன இல்லா ظن வ இன் அன்தும் இல்லா தஹ்ருசூன். நீங்கள் வந்து ஒரு தன்னை தான் நீங்கள் பின்பற்றுறீங்க, நீங்கள் வந்து ஹாசிரீன் அப்படின்னு சொல்லி அல்லா தாலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தம் கவனத்தில் கொண்டு வந்து மந்திக் எல்லாமே ஒரு மௌஹூமாத்தின் மீதும் மதுனூனாத்தின் மீதான் அமைக்கப்பட்டிருக்கு. இதனால் நம்மளுக்கு ஒரு யத்தீனான இல்மு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா இதோடைய உசூல் என்னவா இருக்குன்னா மௌஹூமா இருக்குது. அப்போ ஒரு காயிதா இருக்குல்ல, வல் மௌஹூமு லா யஹ்சுரு மின்ஹு இல்லல் மௌஹூமாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காயித அடிப்படையில் மௌஹூமாக அமைக்கப்பட்ட இந்த உசூலின் மூலமாக நம்ம ஒரு மௌஹூமா தானே கிடைக்குது. அப்போ அதனால் நம்ம என்ன இதையே நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை கைவிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண துஹாஃபத்துல் ஃபல்சஃபா அப்படின்னு சொல்லி ஒரு கிதாபை எழுத ஆரம்பித்தாங்க. ஃபல்சஃபாக்காரவங்களுக்கு ரத்தாக இதை எழுத ஆரம்பித்தாங்க. அது இதுக்கப்புறம் தான் என்ன தசவுஃபுடைய கிதாபுகள்லாம், ஏன்னா வந்து அந்த தஹாஃபத்துல் ஃபல்சஃபா என்ற அந்த கிதாப் என்பது ஃபல்சஃபா தசவுஃப் அடிப்பில் இருந்தனால அதுக்கப்புறம் தசவுஃபுடைய கிதாப் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கடைசியாக இப்னு ருஷ்த் அல் மாலிக் ரஹிமுல்லா அவங்க வந்து ஒந்துலஸ் அதாவது ஸ்பெயினில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க பிறந்து அவங்க இல்முல் மந்திக்கு அவங்களுக்கு வந்து ஒரு எதுவும் தவீரும் ஒரு நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிதாபு இல்முல் மந்திக்கு ஒரு கிதாப் எழுதி அதுக்கு துஹாஃபா அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன பண்ணாங்க சொன்னால் ஒரு பேர் வச்சாங்க. அந்த கிதாபு இந்த உலமாக்கள் எல்லாத்தையும் மக்பூலாக ஆகி அதுக்கு பின்னாடி மறுபடியும் இல்முல் மந்திக்குன்னு ஆரம்பித்து சொன்னால் அதாவது இன்டிஷார் ஆகி உலகம் முழுவதும் அது வந்து பரவலாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் சொன்ன எல்லா கருத்துமே அதில் கிஸ்தாஸ் ஃபில் மந்திக் சொல்லி யார் அபுல் ஐமன் ஹலீல் அஹ்மத் அப்துல் லத்தீஃப் அல் கீர்னூரி அவங்களுடைய கிதாபில் வந்து அவங்க எழுதின அந்த கிதாபான அல் கிஸ்தாஸ் ஃபில் மந்திக்கில் இது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ்வே போதுமானவனாக இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி